மாத்திரமல்ல, எல்டாவ் கொலைகாரனுக்கு கூட நல்லவராயிருக்கிறார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை, என்னிடத்தில் வருகிற எத்தனை பேரை? என்னிடத்தில் வருகிற எல்லாரையும், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. கர்த்தர் பாருங்க, எல்லாரையும் வரவேற்கிறாரு. யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை, என்னிடத்திலே வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. 7 கொலை செஞ்சவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. கொடூரமான பாவியையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனம் முதல் 43வது வசனம் வரைக்கும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கள்ளர்கள் மத்தியிலே, கொலைகாரர்கள் மத்தியிலே அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதிலே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று. எல்டாவ் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். தனியாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் மனதிலே கொண்டு வந்து நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகள்தான் நமக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யலை, எந்த தீமையும் செய்யலை. அவர் நன்மை செய்தார், மரித்தோரை எழுப்பினார், முடவர்களை அடக்க செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார், ஊமையர்களை பேச செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், நன்மை செய்தார். எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. 2 பக்கத்துல 2 பேர் தொங்குறாங்க. இவங்க நியாயமானபடி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். இவர்கள் குற்றவாளிகள், கொலைகாரர்கள், தீமைக்காரர்கள், கலவரக்காரர்கள். ஆகவே இவர்கள் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த மனுஷன் சொல்லுகிறான், நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆகவே கர்த்தர் யார் என்றால், கொலைகாரனுக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். கொலைகாரனுக்கும் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனவே எல்டோ கொலைகாரனுக்கும் அவர் நன்மை செய்கிறார். நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கே நன்மை செய்வார் என்றால் நமக்கு எவ்வளவு அதிகம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகம். இதை மனதில் தியானிக்கணும், இதை மனதில் வைத்து யோசிக்கணும். எப்பயுமே
கத்தரை கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறது, கத்தரை வஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கத்தரை திட்டிக்கிட்டு இருக்கிறது. என்ன ஆண்டவர் இப்படி செஞ்சு விட்டீரு, என்ன ஆண்டவர் அப்படி செஞ்சுட்டீரு, ஏன்டாவர் இப்படி நீர் வந்து வம்பு இழுத்து விட்டீரு. வம்பு கத்தரை வம்பு இழுத்து விட்டாரு. நம்ம வாயை அமைதியாக வச்சுருந்தோம்னா என்ன செஞ்சிருக்காரு, வம்பே வந்திருக்காது. அம்மாவாட்டுக்கு அமைதியாக இருந்திருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். இங்கே உள்ளத்தில் கொதிச்சு போய் டென்ஷனில் விட்டனால எல்லாம் அடிச்சு என்ன செஞ்சு போச்சு, க்ளோஸ் ஆகி போயிடுச்சு. ஆகவே கத்துறதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. கத்தர் நல்லவராக இருக்கிறார், கொலைகாரனுக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். தீமை செய்கிறவனுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். இவர்களுக்கே அவர் நன்மை செய்கிறார் என்றால் நமக்கு அதிகமாய் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார்.